நெக்ஸ்ட் டைம் சிக்கன் வாங்கினா இதை ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களை எல்லோரும் பாராட்டுவாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என்னோடய ஸ்டைலில் சிக்கன் மசாலா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? 1/2 kg சிக்கன், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமாக ஃப்ரைட் ஆனியன், 1/2 லெமன் ஸ்குவீஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நான் ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் ஆனியனை, நீங்களும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் தயிர், கொஞ்சமாக குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது சிக்கன் மசாலா, தேவையான அளவு உப்பு, திருப்பியும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். காஷ்மீரி மிளகாய்த்தூள், தனியாத்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா, மறுபடியும் இது ஒரு பேட்ச் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு வாட்டியும் நல்லா மிக்ஸ் பண்ணி செய்யுங்க, நல்லாயிருக்கும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஆயில் சேர்த்துட்டு ஒரு அன்னாச்சி பூ, 2 லவங்கம், 3 பீஸ் பிரிஞ்சி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, கொஞ்சமாக சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போது கட் பண்ணி வச்ச 2 மீடியம் சைஸ் ஆனியன் சேர்த்துருக்கேன். ஆனியன் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போது மிக்ஸி ஜாரில் ஆல்ரெடி ஃப்ரை பண்ண ஆனியனில் இன்னும் கொஞ்சம் தனியாக இதுக்காக வச்சுருக்கேன். இந்த ஆனியன் சேர்த்துட்டு ஒரு 2 டீஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. ஒரு 10 முந்திரி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் கிரேவி க்ரீமியாக வேணும்னா எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். நான் ஆனியன் ஃப்ரை ஆகும்போது வீடியோ எடுக்கலை, ஸோ ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போது சிக்கனை சேர்த்து நல்லா பரட்டி விட்டு ஒரு பிளேட் போட்டு மூடிடுங்க. அது ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். இப்போ நல்லா ஆனியன் அரைச்சிட்டு வந்தாச்சு. வெந்ததுக்கப்புறம் நல்லா ஆயில் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். சிக்கன் கண்டிப்பாக நம்ம மிக்ஸ் பண்ண அந்த மிக்ஸில் ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா ஊறணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் சமைக்கவே ஆரம்பிக்கணும். அப்போ தான் அந்த க்ரீமியெல்லாம் நல்லா வரும். சிக்கனில் அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும். ஸோ உடனே சமைக்காதுங்க. கண்டிப்பாக 1/2 அன் ஹவர் ஊற வச்சு அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் நல்லா சிக்கன் வெந்ததுக்கப்புறம் இப்போ அரைச்சி வச்ச ஆனியன் பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை தண்ணியோட உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. சிக்கனில் ஆல்ரெடி தண்ணி பிரிஞ்சு வரும். ஸோ அதனால் நிறைய தண்ணி ஆட் பண்ண தேவையில்லை. நான் கொஞ்சம் க்ரீமியாக தான் பண்ணியிருக்கேன், அதனால் நான் தண்ணி சேர்க்கலை. சிக்கனில் இருக்க அந்த வாட்டர் கண்டென்ட்டே எனக்கு சரியாக இருந்துச்சு. உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலா சேர்த்து ஒரு 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் மூடி போட்டு இறக்குனிங்கன்னா அவ்வளோதான், டேஸ்டான சிக்கன் மசாலா ரெடி என்னோடய ஸ்டைலில். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ் கூடலாம் செம்ம காம்பினேஷன், நல்லாயிருக்கும். டேஸ்ட் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கடமையே என்ன சமைக்காதீங்க, கொஞ்சம் காதலோடு சமைங்க. சாப்பாடு எப்பவும் டேஸ்ட்டாக இருக்கும்.